ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு தீர்க்க தரிசன உலகம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். போன முறை நம்ம சந்தித்து கொண்ட போது ஒரு தீர்க்க தரிசனத்தில் என்னென்னலாம் இருக்கிறது, ஒரு தீர்க்க தரிசனத்தில் எதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள முயற்சிக்கணும் அப்படிங்கிறதை குறித்த சில விவரங்களை உங்கள் நடுவில் பேச ஆரம்பித்தேன். அந்த செய்தி உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம எப்படி அணுகணும், ஒரு தீர்க்க தரிசனத்தை எப்படி ஆராயணும் என்பதை குறித்த விவரங்களை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து நாங்கள் நிறைய தெரிய ஆவலாக இருக்கிறோன்னு நீங்கள் அனுப்பின பல ஃபீட்பேக் கடிதங்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சிலர் ரொம்ப கவனமாக இந்த நிகழ்ச்சியை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் எங்களுக்கு முன்னுரைத்த காரியங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் கண்கள் திறக்கப்பட உதவியாக இருக்கிறது அப்படின்னு ரொம்ப பேர் சந்தோஷத்தோடு எழுதியிருக்கிறீங்க. மாத்திரம் இல்லை, நீங்கள் ரொம்ப ஆர்வமாக உட்கார்ந்துருக்கிறீங்க. இன்றைக்கி கர்த்தர் நம்மிடத்தில் தீர்க்க தரிசனங்களை குறித்து என்ன பேச போகிறார் என்கிற ஒரு ஆவல் உங்களுக்குள்ளே வந்திருப்பதை நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக அறிந்து கொள்கிறேன். இந்த விளைவு உங்களுக்குள்ளே வரணும் என்பது தான் என்னுடைய விருப்பம். யாரோ ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லணும், யாரோ நம்ம பார்த்த ஒரு தீர்க்க தரிசனத்துக்கு விளக்கம் சொல்லணும் என்பதோடு நம்ம நின்று விடாமல் நாமும் அந்த தீர்க்க தரிசனத்துக்கு உள்ளே நுழைந்து நாமும் அதை நடக்கணும், அதை அறிந்து கொள்ளணும் என்கிற வேட்கை ஆர்வம் நமக்குள்ளே இருக்கணும். ஏன்னா கடைசி காலத்தில் கர்த்தர் தம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகள் எல்லாரிடத்திலும் பேச விரும்புகிறார். யாரோ ஒருத்தரிடத்தில் பேசி அதை மற்றவர்களுக்கு கொண்டு போகிறது மாத்திரம் இல்லை, எல்லாரிடத்திலுமே காரியங்களை கர்த்தர் பேச விரும்புகிறார். அதனால்தான் யோவேல் 2:28 சொல்லும்போது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை பார்ப்பார்கள். அந்த நாட்களில் நான் என் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று எல்லார் மேலேயும் ஒரு தீர்க்க தரிசன ஆவியை ஊற்றுவதை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட காலத்தில் தீர்க்க தரிசனம் என்பது யாரோ ஒருவர் உரைப்பார், மற்றவர்கள் அதை கேட்பாங்க, அவ்வளோதான். அந்த நாட்களில் தீர்க்க தரிசன அபிஷேகம் எல்லாருக்கும் பொதுவாக வைக்கப்படவில்லை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட 5 ஊழியங்களில் ஒரு ஊழியமாக தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஆனால் கடைசி காலத்தில் கர்த்தர் எல்லாரிடத்திலும் காரியங்களை வெளிப்படுத்தி பேச விரும்புகிறார். அதற்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால தான் நான் சொன்னேன், நம்ம வேதாகமத்தில் எழுதியிருக்கிற கடைசி காலத்தை குறித்த வெகு நுணுக்கமான முக்கியமான தீர்க்க தரிசனங்களுக்குள்ளே கடந்து போய் நம்ம ஆராய போகிறோம். இது இந்த கடைசி காலத்துக்கு நமக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. ஒன்று, நடக்க போகிற சில ஆபத்துகளை குறைக்க முடியும் நம்ம அறிந்து கொள்வதனால, அல்லது அவைகள் நடக்காதபடி தடுத்து நிறுத்த முடியும். இன்னும் சில தீர்க்க தரிசனங்கள் நடக்கிற காலத்தில் தப்பித்து கொள்ள முடியும். எது எப்படியோ, நீங்கள் வருகிற உபத்திரவத்தின் ஆபத்தின் நாட்களை குறைக்க முடிந்தாலும் சரி, நிறுத்த முடிந்தாலும் சரி, தப்ப வேண்டியது இருந்தாலும் சரி, நீங்கள் முதல்ல தீர்க்க தரிசனங்களை குறித்த ஒரு பார்வையை பெற்றிருப்பது கடைசி காலத்தில் நமக்கு அத்தியாவசியமான ஒன்று என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. அப்போ இதனால தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை பிரத்யேகமாக கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களுக்குள்ளே கடந்து போக போகிறோம். அப்போ இந்த தீர்க்க தரிசனங்களுக்குள்ளே கடந்து போகும்போது நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லவும், நீங்கள் குறிப்பெழுதி கொள்ளவும் மாத்திரமல்ல, நம்ம சேர்ந்தே ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம சேர்ந்தே பல காரியங்களை பார்க்க போகிறோம். நான் ஒன்றை பார்த்தா நீங்கள் அதை ஒட்டி வேறொன்றை பார்க்க போகிறீங்க. அது இன்னும் ஆழமாக அந்த காரியங்களை விளங்கி கொள்ள போகிறீர்கள். அதுக்கு தான் நம்ம வச்சுருக்கிறோம். சரி, நம்ம போன முறை சந்தித்து கொண்ட போது நம்ம என்ன தியானித்தோம் அப்படின்னு கேட்டால், தீர்க்க தரிசனத்தில் என்ன இருக்கிறது, தீர்க்க தரிசனத்தில் தேவனால் முன்குறிக்கப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. என்னுடைய அபிப்பிராயத்தின்படி உலகத்தில் நடக்கிற எல்லாமே முன்குறிக்கப்பட்டவைகள் தான். எல்லாமே முன்குறிக்கப்பட்டவைகள் தான். அதை யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது. சில காரியங்கள் அப்படி இருந்தால் மாற்ற முடியாது. சில விஷயங்கள் மாற்றக்கூடியதும் இருக்குது. முன்குறிக்கப்பட்டதில்
மாற்றக்கூடியது. கர்த்தர் சொல்வார், என் கோபத்து நிமித்தம் இது வரும், நீங்கள் மனம் திரும்பினா அதை மாற்றலாம். ஆனால் எல்லாத்தையும் மாற்ற முடியாது. மாற்ற முடியாத காரியங்கள் அப்படின்னு இருந்துச்சுன்னா யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள். இயேசு இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் இரத்தத்தை இந்த பூமியில சிந்திட்டா அவர் மரணத்தை ஜெயித்து விடுவார். சாத்தானுடைய அதிகாரத்தை மேல் அவர் ஒரு ஜெயத்தை பெற்று விடுவார். ஜனங்களை ரட்சிக்க ஆரம்பித்து விடுவார். அதுவரைக்கும் இந்த உலகத்தில் ஒரு சின்ன கூட்டம், ஒரு இஸ்ரவேலர்கள், யூதர்கள் என்ற கூட்டம் தாண்டி கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் அல்லது தேவனை குறித்த அறிவு உலக மக்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மனு குலத்திற்கான திட்டத்தை நிறைவேற்றிவிட்டால் அது உலகம் முழுசிலும் பரவ ஆரம்பிச்சிடும். அந்த இரத்தத்தினாலே ஜனங்கள் பாவ மன்னிப்படைவார்கள், அவர்கள் பரலோகவாசிகளாக மாற்றப்படுவார்கள். அப்போ இது எல்லாமே இந்த சிலுவை மரணத்தில் தான் இருக்குது என்ற செய்தி நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அநேகருக்கு அதை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ ஏன் கேள்வி என்னென்னா, சாத்தானுக்கு தெரியுமா? சாத்தானுக்கும் தெரியும். இயேசு உலகத்தை ரட்சிக்க வந்திருக்கிறார். இயேசுனுடைய மரணத்தினால அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். சாத்தானுடைய தலையை அவர் நசுக்குவார். அவருடைய அதிகாரத்தை பிடிக்க போகிறதுக்கு முன்னால் மனுக்குல மீட்புக்காக ரத்தம் சிந்த போகிறார் அப்படின்னு சாத்தானுக்கு தெரியல. அப்போ சாத்தான் என்ன செஞ்சிருக்கலாம்? இயேசுவை சிலுவையில் அறைந்த போது பயன்படுத்தப்பட்ட ஆட்கள் முழுசும் யாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது. இது தேவனுடைய திட்டம். இயேசு சிலுவையில் அறையப்பட போகிறது, இது தேவனுடைய திட்டம். அதனால் அவர் கூட இருக்கிற பரிசுத்தவான்களை அனுப்பி ஒரு ஆள் சிலுவை செய்ய, ஒரு ஆள் சிலுவையை கொண்டு வந்து அவர் தோளில் ஏற்று, ஒரு ஆள் அவர் கையில் காலில் ஆணி வச்சு அடி அப்படின்னு சொல்லலை. அந்த சிலுவை சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட மனிதர்கள் முழுவதுமே சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருந்தவங்க. ஒரு பொந்தி பிலாத்து, ஒரு ஏரோது, அப்புறம் அவரை வந்து கொண்டு போன வீரர்கள் எல்லாமே அவனுடைய கட்டுப்பாட்டில். சாத்தானுக்கு முன்னாலேயே தெரியுமில்ல, அவன் டக்குன்னு யாரையும் அந்த காட்சியில் பயன்படுத்த விடாதபடி நிறுத்திட்டான்னு வச்சுக்கோங்க. யாரும் போய் இயேசுவுக்கு எதிராக எதுவும் செஞ்சிடாதீங்க, அவர் மரணம் அடைகிற மாதிரி தெரியும், ஆனால் அது மரணம் அல்ல, அவர் ஜெயித்து விடுவார். அந்த இரத்தம் மாத்திர பூமியில் சிந்தப்பட்டு விட்டா ஜனங்கள் திரளான பேர் ஒரு சின்ன எல்லைக்குள்ளே இருக்கிற இந்த தேவனுடைய மார்க்கம் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிடும். ரட்சிக்க விட எழும்பிடுவாங்க. அதனால் பொந்தி பிலாத்து வாயை மூடிட்டு பேசாமல் இரு, ஏரோது அமைதியார், அவர் வரட்டும், என்ன செய்வார் பார்த்துருவோம் அப்படின்னா இயேசு தானாய் போய் தன்னை சிலுவையில் மாட்டிக்கொள்ள முடியுமா? சாத்தான் நினச்சா நிறுத்தியிருக்கலாமே. ஏன் நிறுத்தலை? சாத்தானாக இருந்தாலும் கர்த்தர் ஒரு காரியத்தை முன்குறிச்சிட்டா அந்த முன்குறிக்கப்பட்டது அவர்களுடைய தலையை மூளையெல்லாம் கூட மழுங்கடிச்சு அந்த காரியத்தை நடக்க வச்சிரும். அதை தாண்டி யாருமே கிரியை செய்ய முடியாது. கர்த்தர் ஒரு காரியத்தை முன்குறிச்சிட்டாருன்னா முன்குறிச்சது தான். அப்போ சாத்தான் நினச்சா செஞ்சுருக்கலாமே. அதில் பயன்படுத்தப்பட்ட ஆட்கள் முழுவதும் சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருந்தவங்க தானே. அவங்களெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண வச்சுருந்தா, நிறுத்தியிருந்தா. இயேசுவை கொண்டு போய் இங்கே ஏரோதுடைய அரண்மனையில் நிறுத்துகிறாங்க, பொந்தி பிலாத்துக்கு முன்னால் நிறுத்துகிறாங்க. சாத்தானுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்து, ஐயோ அதான் தீர்ப்பை மாற்ற சொல்லும், யாரையும் பயன்படுத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா அங்கே இயேசுவை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டாங்களே. சாத்தானுக்கு இது ஏற்கனவே தெரியுமா? தெரியும், எல்லாருக்குமே தெரியும். தீர்க்க தரிசனங்கள் தான் அப்படி பட்டவர்த்தமாக ஏசாயெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் சிலுவையில் பாடுபட வேண்டியது, மரிக்க வேண்டியது எல்லாம் எழுதியிருக்காங்களே. அப்போ ஏன் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை அது முன்குறிக்கப்பட்டிருந்தா யாராக இருந்தாலும் சத்ருவாக இருந்தாலுமே அவன் இழுக்கப்பட்டு வந்து விடுவான். அது செஞ்சு தான் ஆகணும். அதை நம்ம மாற்ற முடியாது. அப்போ இதைத்தான் முன்குறிக்கப்பட்ட காரியங்கள் அதில் நிறைய இருக்குது. அதை பற்றி நான் ஏற்கனவே உங்களிடத்தில் தெளிவாக பேசினேன். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? காலம். ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும் நீங்கள் பார்க்கும்போதோ அல்லது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை தரும்போதோ காலம், அதை நம்ம அறிஞ்சிக்கிறணும். வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்களை படிக்கும் போதும் காலம் என்கிறத நீங்கள் குறித்து வச்சுங்க. காலத்தை எடுத்து வச்சு அந்த தீர்க்க தரிசனத்தோடு பார்க்கணும். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேதாகமத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்களை பார்த்தீங்கன்னா அதில் நடந்து முடிந்த தீர்க்க தரிசனங்களும் இருக்கும்,
நடக்கிற தீர்க்க தரிசனங்கள் இருக்கும், நடக்க போகிறவைகளும் இருக்கும். அதையும் நீங்கள் முதல்ல குறித்து வைத்து கொள்ளணும். இது நடந்து முடிந்த தீர்க்க தரிசனம், இது காலம் எக்ஸ்பயர் ஆகிவிட்டது, இது நடக்கிறது, இது ப்ரெசண்ட்டாக நடந்து கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனம், இந்த வகை தீர்க்க தரிசனம் இதெல்லாம் இனி நடக்க போவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த மூணையும் நீங்கள் பகுதி பகுதியாக பிரித்து வச்சுக்கிறணும். வச்சுட்டு அடுத்து நமக்கு என்ன வருதுன்னா, ஒரு தீர்க்க தரிசனம், நடக்க போகிற தீர்க்க தரிசனம் என்றால் என்ன கேள்வியை நம்ம கண்டுபிடிக்கணும், பதில் கண்டுபிடிக்கணும். இந்த நடக்க போகிற தீர்க்க தரிசனம் எப்போ இருந்து ஆரம்பிக்கும், எவ்வளவு நாள் நீடிக்கும், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். நடக்கிற தீர்க்க தரிசனம்னா நடக்க ஆரம்பிச்சிருச்சு, இது எவ்வளவு காலம் நீடிக்கும். நடந்து முடிந்த தீர்க்க தரிசனம்னா இது எப்போ ஆரம்பித்தது, எவ்வளவு காலம் நீடித்தது, எப்படி நடந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். தீர்க்க தரிசனத்தில் ரொம்ப முக்கியமானது காலம், அந்த டைம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு தீர்க்க தரிசனத்தில், சில தீர்க்க தரிசனத்தில் கால குறிப்பு இருக்கும், சில தீர்க்க தரிசனத்தில் கால குறிப்பு இருக்காது. நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கொரோனா, ஒரு ஆபத்தை பற்றி கர்த்தர் பேசினால் இது எவ்வளோ நாள் நீடிக்கும், எப்போ ஆரம்பிக்கும், எப்போ முடியும், எவ்வளோ காலம் நீடிக்கும் அப்படிங்கிற அந்த கால கணிப்பு நமக்கு தேவை. தீர்க்க தரிசனங்களில் சில காலங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது காலத்தை பற்றி. எடுத்துக்கங்க, தானியேல் 9வது அதிகாரம். தானியேல் எப்படி இந்த தீர்க்க தரிசனங்களை வாசித்தார், அவரே ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவர் எப்படி தீர்க்க தரிசனத்தை வாசித்தார் பார்க்கலாம். பாருங்கள், அதில் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம். அந்த 9வது அதிகாரத்தில் அவர் எருசலேம் சிறைப்பட்டு போனதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். எருசலேம் சிறைப்பட்டு நாங்கள் அந்நிய தேசத்தில் குடியிருக்கிறோமே அப்படின்னு யோசிக்கும்போது அவர் என்ன யோசிக்கிறார், இது எவ்வளோ காலம் நீடிக்கும், இதை பற்றி என்ன சொல்லியிருக்குது வேதத்தில் தேடுறார். இப்போ பாருங்க, கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் 9வது அதிகாரம் 1வது வசனம் படிக்கிறேன். பைபிள் எடுத்துட்டீங்கல்ல, பாருங்க. கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரனாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் மேல் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களினால் அறிந்து கொண்டேன். உங்களுக்கு புரியுதா? எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் தேசம் சிறைப்படுவதற்கு முன்னால் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். யூதாவை நேபுகாத்நேச்சார் பிடிக்க போகிறாரு, அதுக்கு முன்னால் நீங்கள் ஆயத்தமாக இருங்க. அவன் தூரத்தில் வரும்போதே அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் மாற்றக்கூடிய தீர்க்க தரிசனம். அவன் தூரத்தில் இருக்கும்போதே அவனோட ஒப்புரவாகி கொள்ளுங்க, கப்பங்கட்டுறேன்னு சொல்லுங்க, அப்போது தேசம் தப்பிக்கும் அப்படின்னு சொல்கிறார். கேட்கல, இல்லாவிட்டால் தேசம் அங்கே பிடிபட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி தேசம் நேபுகாத்நேச்சாரால் பிடிக்கப்பட்டது, தேவாலயம் அங்கே சின்னாபின்னப்படுத்த கொள்ளையிடப்பட்டது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வாலிபர்கள், அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள்லாம் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாங்க. இப்போ போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. அதிலே தானியேல் தீர்க்கதரிசி இருக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசி அரசாங்கத்தில் ஒரு முக்கியமான உயர் பதவிக்கு தம்முடைய தீர்க்க தரிசன வரத்தினாலே வந்து விட்டார். இப்போ இவருக்கு என்னென்னா, அவர் நல்லா இருக்கிறாரு, ஆனால் தன் குடிமக்கள் இந்த பாபிலோன் மன்னர்களுக்கு கீழே அடிமையாக இருக்கிறாங்களே, எங்கள் நாடு அப்படி இருக்குதே. அப்போ அதை பற்றி அவர் யோசித்து கொண்டிருக்கும்போது இதை பற்றி தீர்க்க தரிசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி இதை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகங்களை ஆராய்ந்தார். அந்த காலத்தில் இப்படிலாம் பிரிண்டிங் பண்ணி புஸ்தகங்கள்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அதில் அவர் எழுதின பல தீர்க்க தரிசனங்களை அந்த நாட்களில் இருந்த ராஜா அதை கத்தியில் கிழித்து நெருப்பில் போட்டெல்லாம் அழித்து, அதுக்கப்புறமும் அந்த தீர்க்க தரிசனங்கள் பாரூக் என்பவரால் எழுதப்பட்டது. அதனுடைய பிரதி இவர்கிட்ட இருந்திருக்கும் போல இருக்கு. இவர் அந்த புஸ்தகங்களை வாசித்து பார்த்து அதில் என்ன தேடுறாருன்னு பார்த்தா, இந்த உபத்திரவம் எவ்வளவு காலம் நீடிக்கும். பார்த்தீங்களா, கால குறிப்பு.
தானியேல் எப்படி பார்க்குறாரு பாருங்க, ஒரு தீர்க்க தரிசனத்தை கால குறிப்பை தேடுகிறார். அவர் சொல்றார், தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா மூலமாக சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அப்போ இப்போ கணக்கு போட்டு பார்க்குறாரு, 7 வருஷம் வரப்போகுது. உடனே இப்போ ஜெபம் பண்ணுகிறார். நான் உடனே உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை நோக்கி ஜெபத்திலும் விண்ணப்பங்களிலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். அப்போ இவர் இதில் என்ன பார்க்குறாரு, இது முடிய போகிற காலம் வருது. இப்போ இந்த நேரத்தில் நம்முடைய ஜெபம் வந்தால் இந்த முடிவு சுமூகமாய் முடிந்து அதில் எந்த விதமான சேதமும் இல்லாமல் அடுத்த கட்டத்துக்குள்ளே நம்ம நகர முடியும் அப்படிங்கிறதுக்காக ஜெபம் பண்ண போகிறார். அப்போ அந்த கால குறிப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. எரேமியா பேசின தீர்க்க தரிசனத்தில் 70 வருஷம் பாபிலோனிலே சிறைப்படுவார்கள் என்பதாக அவர் குறித்து வைத்திருக்கிறார். அதை தேடி கண்டுபிடிக்கிறார், எப்போ நடக்கும் அப்படின்னு பார்க்குறார். அப்போ எல்லா தீர்க்க தரிசனங்களிலும் சிலதில் வெளிப்படையாக கால குறிப்பு எழுதப்பட்டிருக்கும். சில தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்படும் போதே அந்த கால குறிப்பு சொல்லப்படும். ஆபிரகாமிடத்திலே கர்த்தர் அவருக்கு அயர்ந்த நித்திரை உண்டு பண்ணி இஸ்ரவேலுக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்த வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அதில் ஆண்டவர் பேசுகிறாரு, 400 வருஷம் நீங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருப்பீர்கள். 400 வருஷத்துக்கு பிறகு நான் என் குமாரனை, என் தாசனை எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன் என்று எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேறும். எகிப்திலிருந்து நீங்கள் சுகமாய் கொண்டு வரப்படுவீர்கள். கால அளவு 400 வருஷம். ஆனால் அவர்கள் அங்கே இருந்தது 440 வருஷம். ஏன் அந்த 40 வருஷம்னு கேட்டால், முதல்ல அவர்கள் அடிமையாக இருந்த காலத்தை தான் கர்த்தர் அதில் சொல்கிறார். 400 வருஷம் அடிமையாக இருப்பீங்க. ஆனால் இவர்கள் எகிப்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவர்கள் அடிமையாகலாம் இருக்கலை. அவர்கள் தன்னுடைய சகோதரர் யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த ரேங்கில் இருக்கிறாரு. மற்ற அமைச்சர்களெல்லாம் கீழே தான். பஞ்சகாலம் நீடித்து கொண்டிருக்கிறது. அப்போ பார்வோனுக்கு அடுத்த நிலையில் யோசேப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அப்போ யோசேப்பு சொல்கிறாரு, என் சகோதரர்கள், என்னுடைய குடும்பங்கள் அங்கெல்லாம் எங்கள் தேசத்தில் கஷ்டப்படுறாங்க, அவர்களும் எகிப்துக்கு வர நீங்கள் அனுமதி கொடுங்க. பார்வோன் அவர் மேலே ரொம்ப உயர்ந்த மரியாதை வச்சுருந்ததுனால அவர்கள் எல்லாம் அங்கே வருவதற்கும் அவர்கள் அங்கே அந்த எகிப்து தேசத்தில் தங்குவதற்கும் இடங்களை அவர்கள் பேரில் எழுதி கொடுத்தார். நிறைய இடங்கள். அங்கெல்லாம் போய் குடியேறினார்கள் இஸ்ரவேலர்கள். அப்போ யோசேப்பு இருந்த காலம் வரைக்கும் 40 வருஷம் அவர்கள் அடிமையாக இருக்கவில்லை. அந்த 40 வருஷத்தை கழிச்சிட்டு யோசேப்பை அறியாத மன்னர்கள் அந்த எகிப்திலே ராஜாவாய் வந்தபோது அடிமைகளாக்கப்பட்டாங்க. அதிலிருந்து கர்த்தர் கணக்கு பண்ணுறார். அப்போ ஒரு காலத்தை கணக்கு பண்ணும்போது ரொம்ப கவனமாக கணக்கு பண்ணணும். எகிப்திலிருந்து அவர்கள் 400 வருஷத்தில் திரும்புவாங்கன்னு சொல்லி 400 வருஷம் ஆச்சு இன்னும் வரலையேன்னு சொல்லி அந்த 40 வருஷத்துக்குள்ளே நம்ம அவிசுவாசத்துக்குள்ளே போயிடக்கூடாது. காலத்தை கணக்கு பண்ணால் கரெக்டாக கணக்கு பண்ணணும். கர்த்தர் அதுக்கு ரொம்ப துல்லியமாக கணக்கு பண்ணுகிறார். அப்போ எரேமியாவின் மூலம் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் காலத்தை அவர் ஆராய்ந்து பார்த்து வருஷங்களின் தொகையை கொண்டு கணக்கிட்டேன் அப்படின்னா அது அப்படியே 7 வருஷம் இருப்பாங்கன்னு சொல்லலை. அது சொல்லப்பட்ட வருஷம், அது எந்த வருஷம், அது எவ்வளோ வருஷம் நிறைவேறும், எந்தெந்த வருஷங்களின் தொகையெல்லாம் போட்டு இவர் உட்கார்ந்து கால்குலேட் பண்ணுறார். தீர்க்க தரிசனத்தை படித்தா அப்படி படிக்கணும். பக்கத்தில் ஒரு குறிப்பு போட்டு இதிலிருந்து இது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது அப்படி தேடி அந்த கால குறிப்பை அவர் கண்டுபிடிக்கிறதை பார்க்கிறோம். சில தீர்க்க தரிசனங்களில் கால குறிப்புகள் அப்படியே தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். இன்னொரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் கால குறிப்புள்ள தீர்க்க தரிசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது நடந்து முடிந்த தீர்க்க தரிசனங்கள் அல்ல, நடக்க போகிற தீர்க்க தரிசனங்கள். எரேமியா காலத்தில் பேசினது நடந்து முடிந்த தீர்க்க தரிசனம். ஆபிரகாமிடத்திலே கர்த்தர் பேசினதாக நம்ம வாசித்ததும் நடந்து முடிந்த தீர்க்க தரிசனம். இது நடக்க போகிற தீர்க்க தரிசனம். பாருங்க, அதில் 14வது வசனம் சொல்லுது, எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி. வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 14வது வசனம். எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி ஐப்ராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே
கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் 1/3 கொல்லும்படி, இப்போ அடுத்து தான் காலக்குறிப்பு வருது, கொல்லும்படி 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரை சேனையானது இராணுவங்களின் தொகை 20 கோடியாயிருந்தது. அவைகளின் தொகையையும் சொல்ல கேட்டேன். அவைகளுடைய வாயிலிருந்து, அங்கே 18ஆம் வசனம், வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்கினி, புகை, கந்தகம் மூன்றினாலும் மனுஷரில் 1/3 பேர் கொல்லப்பட்டார்கள். இதுதான் தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தில் இப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் தோன்றுகிறது. இந்த பிரச்சனை எங்கே சம்பவிக்கும் என்ற ஒரு இடக்குறிப்பு போட்டிருக்கு. ஐப்ராத் நதிக்கரை. ஐப்ராத்னா யூப்ரட்டிஸ் நதி ஓடுகிற நதி தீரம் என்பது, அதை சுற்றி இருக்கிற நிலப்பகுதி, யூப்ரட்டிஸுக்கு துணை நதி இருக்குது டைக்ரிஸ். இந்த 2 நதிகளை ஒட்டின பகுதிக்கு பேர் மெசபடோமியான்னு பேர். மனித நாகரிகம் இங்கிருந்து தான் தோன்றினதாக சரித்திர குறிப்புகள் சொல்லுகிறது. ஏதேன் தோட்டத்தினுடைய இடக்குறிப்பு கூட இங்கே தான் காட்டுது. அப்போ இந்த யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் இருக்கக்கூடிய தேசங்கள், இந்த பகுதியில் அந்த நதி கரையில் 4 தூதர்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. அப்போ நமக்கு முதல்ல இடம் தெரிஞ்சிருச்சு. இங்கே 4 தூதர்கள், இவர்கள் அழிவின் தூதர்கள், அழிக்கக்கூடியவர்கள். அப்போ அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இவர்கள் கட்டவிழ்க்கப்படும் போது அவர்கள் செய்கிற கிரியினால், 4 தூதர்களும் செய்த கிரிகளினால ஒட்டுமொத்த ஜனத்தொகையில் 3/4 பேர் கொல்லப்பட்டார்கள். இருக்கிற ஜனத்தொகையில் 3/4 கொல்லப்பட்டாங்க. அது ரைட், யுத்தத்தின் விளைவு. இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த 4 குதிரை வீரரும் ஒரே நேரத்தில் வேலை செய்கிறாங்கன்னா இல்லை, ஒரு காலக்குறிப்பு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த 4 குதிரைகளும் ஒரே நேரத்தில் அவிழ்த்து விடப்படவில்லை. அது ஒன்று 1 மணி நேரத்திற்கும், பார்த்தீங்களா, காலக்குறிப்பு. அடுத்தது 1 நாளுக்கும், அப்புறம் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். அப்போ இதை நம்ம படித்து பார்க்கும்போது எப்படி நுணுக்கமாக படிக்கிறோம் பாருங்கள். 4 தூதர்கள் யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் கட்டப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இதில் 4 காலகட்டத்தில் ஏதோ பிரச்சனைகள் வரப்போகுது. அது யுத்தம். ஏன்னா கீழே குதிரைகளையும் அவைகள் மேல் ஏறி இருந்தவைகளையும் இராணுவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா வார், அங்கே வார் வரப்போகுது. இதில் 4 கட்டமாக 4 முறையாக அங்கே நடக்கக்கூடிய 4 தவணையில் நடக்கக்கூடிய யுத்தம், அதை பற்றி சொல்லியிருக்கு. அதனுடைய விளைவு என்னன்னு கடைசியில் சொல்லுது 18ஆவது வசனத்தில். பூமியின் குடிமக்களில் நடக்கிறது யூப்ரட்டிஸ் நதிக்கரையில், ஆனால் ஒட்டுமொத்த உலக ஜனத்தொகையில் அதில் 3/4 பேர் கொல்லப்படுவாங்க. இப்போ இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். இதில் அந்த காலக்குறிப்பை தாண்டி இன்னும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பாருங்கள், ஒரு இடத்துல யுத்தம் நடந்தால் அந்த இடத்தை சுற்றி இருக்கிற பகுதியில் தான் பாதிப்பு உண்டாகும். எப்போ? இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் உரைக்கப்பட்ட காலத்துல எல்லாம் அப்படித்தான். ஒரு இடத்துல யுத்தம் நடந்தால் அது உலகத்தின் பல இடங்களிலும் பிரதிபலிக்கும் என்பது உலகப் போர்களின் காலத்தில் தான் சாத்தியமாயிற்று. அதுக்கு பின் வருகிற காலத்தில் இப்போ ஏதாவது ஒரு இடத்துல யுத்தம் நடந்தால் கூட உலக நாடுகளில் எல்லாவற்றிலும் அந்த யுத்தத்தினுடைய பாதிப்பு வெளிப்படுற மாதிரி ஆயுதங்களின் தொகை, இராணுவங்களின் காரியங்கள், ஆயுதங்களுடைய வீரியங்கள் எல்லாம் கூட்டப்பட்டிருக்கு. இப்போ இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட காலத்தில் இதை படித்து பார்த்தா, மெசபடோமியாவில் யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் வருகிற ஒரு போர் எப்படி உலகம் முழுசும் பாதிப்பு உண்டாக்கும் என்ற ஒரு கேள்வி வரும். அப்போனா இதை வச்சு நம்ம அந்த காலக்குறிப்பை கணக்கு பண்ணி பார்த்தா, இந்த யுத்தம் ஒரு இடத்துல யுத்தம் நடந்தால் உலகத்தின் பல தேசங்களிலும் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய கடைசி காலத்தில் தான் நடக்க போகுது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னால் எத்தனையோ யுத்தங்களை கேள்விப்பட்டிருக்கீங்க. பாபிலோனியர்கள் அங்கே பல தேசங்கள் மேலே படையெடுத்து வந்து கல்தேயர்கள் அவங்கள பிடிச்சாங்க. மேதிய பெர்ஷியர்கள் ஆளுமை செய்தாங்க. அப்போல்லாம் மற்ற தேசங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை.
இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு இருந்துச்சு? அப்போவே இந்தியாவில் ஜனங்கள் இல்லாமலா இருந்தாங்க? வேறு தேசங்கள் ஆப்பிரிக்காவில் என்ன பாதிப்பு இருந்தது? எங்கேயும் பாதிப்பு இல்லை. யுத்தம் எங்கு நடக்குமோ அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தான் பாதிப்பு நடக்கும். ஆனால் ஒரு யுத்தம் நடந்தால் அந்த இடத்தையும் தாண்டி பாதிப்பு உண்டாகும் என்பதை குறிப்பாக சொன்னால் 2வது உலகப் போரில் தான் கண்டுபிடிச்சோம் நம்ம. அந்த காலத்தை காட்டிலும் இப்போ நம்ம இருக்கிற காலத்தில் ஒரு ஸ்பாட்டில் ஒரு யுத்தம் வந்தால் அது பரவ ஆரம்பித்தா அந்த இடத்துல நடக்கிற யுத்தம் உலகத்தின் பல நாடுகளில் பாதிப்பு உண்டாக்க முடியும். ஈரானில் வந்த போர் அப்படித்தான். ஈரான் யூப்ரட்டிஸ் நதியில் தான் இருக்குது, நதிக்கரையில் தான் இருக்குது. அப்போது அங்கே நடந்த யுத்தம் அப்படித்தான். அந்த யுத்தத்தினால் பாருங்கள் பல நாடுகளில் பாதிப்பு உண்டானது. அப்படியானால் ஒரு யுத்தம் நடக்கும்போது உலகம் முழுவதிலும் பாதிப்புகள் உண்டாக்கப்படணும்னு சொன்னால் இது உரைக்கப்பட்ட காலத்தில் இல்லை, நாம் வாழ்கிற கடைசி காலத்தில் தான் நடக்கணும். அப்போ அந்த காலக்குறிப்பு தெரிஞ்சிருச்சு. இன்னொரு காரியத்தை பாருங்கள், இந்த தீர்க்க தரிசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? மனுஷரில் 1/3 பங்கை கொல்லும்படி 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த தூதர்கள். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒவ்வொரு ஒவ்வொரு தூதனாக கட்டவிழ்த்து விடப்பட்டானா, அல்லது 4 பேருமே ஒரே நேரத்தில் கட்டவிழ்த்து விடப்பட்டு 4 பேருமே அந்த முதல் 1 மணி நேரத்தில் வேலை செய்தார்களா? அப்புறம் மறுபடியும் அவர்கள் கட்டப்பட்டு மறுபடியும் ஒரு நாள் 24 மணி நேரம் வேலை செய்தார்களா? அல்லது தனித்தனியாக ஒரு தூதன் 1 மணி நேரத்துக்கும், 2வது தூதன் 1 நாளைக்கும், 3வது தூதன் அப்படியான்னு பார்த்தா அதற்கு என்ன பதில் வருது? 4 தூதர்களுமே 4 தவணையிலும் வேலை செய்வாங்க. அப்படி தான் அதில் போடப்பட்டிருக்கு. அவர்களை கொல்லும்படி 1 மணி நேரத்திற்கும் 1 நாளைக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களை நோக்கி. அப்போ 4 பேர் தான் ஒவ்வொரு சமயத்திலையும் கட்டவிழ்த்து விடப்படுவாங்க. இப்போது காலக்குறிப்புக்கு வருகிறோம். இப்போ இந்த காலக்குறிப்பு என்ன செய்யுதுன்னா, அந்த யூப்ரட்டிஸ் பகுதியில், மெசபடோமியா பகுதியில் கடைசி நாட்களில் 4 யுத்தம் நடக்கும். 4 தவணையாக. அந்த யுத்தம் மனுஷ இராணுவத்தினால் மாத்திரல்ல, பின்னால் பிசாசுகள் இருக்கும், பின்னால் ஒரு பெரிய பொல்லாத ஆவிகள் இருக்கும். அந்த தூதர்கள் தேவ தூதர்கள் அல்ல. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும், அது பிசாசின் தூதர்கள். ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டால், அந்த தூதர்கள், ஒரு தூதன் கட்டப்பட்டிருக்கிறான்னு சொன்னால் அது பிசாசின் தூதன் தான். உண்மையான கடவுளுடைய தூதனை யாரும் கட்டி போட மாட்டாங்க. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையில் தான் கட்டுப்பாடாக இருப்பாங்க, சொன்னால் செய்வாங்க. ஆனால் கட்டப்பட்ட தூதர்கள்னு போட்டிருக்குன்னா, இவனை கட்டலைன்னா அவன் தன்னிச்சைப்படி வேலை செய்வான். யூதாவின் புஸ்தகத்தில் பாதாளத்தின் சங்கிலிகளிலே கட்டப்பட்ட தூதர்கள் என்று விழுந்து போன தூதர்களை பற்றி தான் சொல்லுது. அப்போ இந்த பிசாசு, இந்த யுத்தம் மனிதர்களுக்கும் மாத்திரல்ல, அதனுடைய பின்னணியிலே சாத்தானுடைய ஆவிகள் அது கிரியை செய்யும். அது தெரியுது. இது 4 தவணையில் நடக்கும். அந்த ஒட்டுமொத்த சேதத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா பூமியின் ஜனத்தொகையில் 1/3 பங்கு சேதமாயிருக்கும். அப்போ நமக்கு இதில் என்ன தெரியணும்? 1 மணி நேரத்திற்கு கிரியை செய்யும் அந்த 4 தூதர்கள். அந்த 1 மணி நேரம்னா என்ன? இந்த 1 மணி நேரத்தை போல ஒரு நாளைக்கும் சொன்னால் 1 மணி நேரத்தை போல 24 பங்கு உள்ளது தான் ஒரு நாள். அந்த ஒரு நாள் என்பதை போல 30 பங்கு உள்ளது தான் ஒரு மாதம். அந்த 30 பங்கு உள்ளதை போல 12 பங்கு அதிகமாக உள்ளது பேர் தான் ஒரு வருஷம். அப்போ இதனுடைய காலக்குறிப்பு என்ன சொல்லுது? எல்லாம் ஒரே நேரத்தில் அந்த யுத்தம் நடக்கலை, அது 4 தவணைகளில் நடந்தது. ஒரு நாள் யுத்தம் என்றால் என்ன? 1 மணி நேர யுத்தம் என்றால் என்ன? 1 மாத யுத்தம் என்றால் என்ன? 1 வருஷ யுத்தம் என்றால் என்ன? இதில் பைபிளில் போட்டிருக்க மாதிரி 1 வருஷம்னா 1 வருஷம் தானா? அல்லது 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் தானா? அதற்கு வேற என்ன அர்த்தம் இருக்குதா? இதை நம்ம குறித்து வச்சுட்டா கர்த்தரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே, எப்போ அந்த யுத்தம் அங்கே புகைய ஆரம்பிச்சிருச்சு இல்லை, இப்போ ஈரானில் யுத்தம் துவங்கினது அல்லவா, உடனே ஆண்டவர்கிட்ட இப்போ நம்ம என்ன கேட்கணும்? இதை ஆராயணும். யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு, இப்போ முடிஞ்சிருச்சே, வேதத்தில் சொல்லுது முடியும், மறுபடியும் ஆரம்பிக்கும். அப்போ இந்த தீர்க்க தரிசனத்தை படிக்கும்போது நமக்கு என்னென்ன கேள்விகள் வருகிறது? காலத்தை குறித்து 1 மணி நேரம் என்றால் என்ன?
ஒரு நாள் அளவு என்றால் என்ன, ஒரு மாதம் என்றால் என்ன, ஒரு வருஷம் என்றால் என்ன? அடுத்து இன்னொரு கேள்வி, இன்னொரு காலம், மறைவான ஒரு காலம் இருக்குது இதில். என்ன காலம்? ஒரு யுத்தத்துக்கும் 1 மணி நேர யுத்தத்திற்கும் அடுத்து ஒரு நாள் யுத்தம் இருக்குல்ல, அதுக்கு 2க்கு இடையில எவ்வளோ இடைவெளி காலம் இருக்கும்? அது இதில் போடலை. அடுத்தடுத்து நடக்காது. 1 மணி நேரம் யுத்தம் உடனே ஒரு நாள் யுத்தம் வந்தால் அது வந்து காலக்குறிப்பே இல்லையே. அப்போ 2க்கு இடையில ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப் எவ்வளோ வருஷம்? இதெல்லாம் நம்ம வந்து திட்டமிடணும். அப்போ ஒரு தீர்க்க தரிசனம், இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஒரு தீர்க்க தரிசனத்தில் காலக்குறிப்பு இருக்கும். அந்த காலக்குறிப்பை நீங்கள் நுணுக்கமாக பார்க்கணும். இப்போ நம்ம வாசித்த இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காலக்குறிப்பில் என்ன போட்டிருக்கு பாருங்க. 4 பகுதியாக காலங்கள் குறிக்குது. ஆனால் அதில் சொல்லப்படாத இன்னொன்று நம்ம எப்படி விளங்கி கொள்ளுகிறோம்? ஒன்றிலிருந்து அடுத்த யுத்தத்துக்கு போகும்போது 1 மணி நேரம் அப்படின்னா ஏதோ ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கும். அந்த 1 மணி நேரம் என்பது முடிஞ்ச உடனே அடுத்து ஒரு நாள் யுத்தம் துவங்குது பாருங்க. 24 பங்கு சேதம் உண்டாக்குற ஒரு யுத்தம். அந்த யுத்தத்துக்கும் இந்த யுத்தத்துக்கும் இடையில அந்த நிறுத்தப்பட்டிருந்த காலம் எவ்வளவு? இது வந்து நமக்கு வெளிப்படையாக சொல்லப்படலை. இது நம்ம விளங்கி கொள்ளுகிறோம். அப்போ இதெல்லாம் எழுதி வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த காலத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. அப்போ எப்போ ஆரம்பிக்குது? இந்த யுத்தத்தின் காலம் எப்போ ஆரம்பிக்கும்? அதில் 1 மணி நேரம்னா என்ன, ஒரு நாள்னா என்ன, ஒரு மாதம்னா என்ன, ஒரு வருஷம்னா என்ன, 2க்கும் இடைப்பட்ட கால அளவு என்ன, எப்போ இது முற்று பெறும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கேள்வி எழுப்பணும். அது இந்த தீர்க்க தரிசனத்துக்கு மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி சொன்னாலும் வேதத்தில் நீங்கள் படிக்கிற நடக்க போகிற தீர்க்க தரிசனங்களை காலம் என்ற ஒரு கேள்வியை எழுப்புங்கள். அந்தந்த தீர்க்க தரிசனத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கேள்வி மாறும். ஆனால் காலம் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும். அப்போ நிகழ்வு, காலம். 3வது ஒரு காரியம் இருக்குது. அதை பற்றி வருகிற வாரத்தில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.